ஹே ஃபோக்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் தினேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக பைக் வாங்குற எல்லா பையர்ஸ்க்கும் இருக்கிற கொஸ்டின், இன்ஜினை எப்படி செட் பண்ணுறது, இன்ஜின் பிரேக்கிங்னா என்ன, ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, த்ரூ ஆஃப் த லைஃப் இன்ஜின் வந்து பெட்டராக லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து எல்லா புது பையர்ஸ்க்கும் இருக்கிற விஷயம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் எனக்கும் அதே டவுட் தான் இருந்தது. ஐ மேட் சம் ரிசர்ச்சஸ், சம் வீடியோஸ் பார்த்து நான் வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பண்ணிட்டேன். புது வண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்ஜின் செட் பண்ணுறதுனா என்ன, எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இட்ஸ் கோனா பி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பைக்ஸ் புதுசாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து கோல்ட் ஸ்டார்ட். கோல்ட் ஸ்டார்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு நைட்டுக்கு அப்புறமா, ஒரு கம்ப்ளீட் நைட்டுக்கு அப்புறமா நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக்சுவலாக வந்து கோல்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நைட் டைமில் கிராவிட்டினால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒட்டுமொத்த இன்ஜின் ஆயிலும் கீழே வந்திருக்கும். அட் த சேம் டைம் வந்து டெம்பரேச்சர்னால அதோட திக்னஸும் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரியா? ஸோ கோல்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்போவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம், இதை நீங்கள் த்ரூ அவுட் த லைஃப் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து என்னோட பழைய பைக்ல இருந்து இந்த பைக் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் பை டிஃபால்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 30 செகண்ட்ஸ் மினிமமாக வண்டியை அப்படியே ஐடில் விட்டுருங்க. எதுவுமே பண்ண வேணாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுருங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 1 or 2 மினிட்ஸ், அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் நம்ம ஆக்சுவலாக வந்து ஓவராக வந்து நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கணும். 1 or 2 மினிட்ஸ் இன்ஜின் அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப வந்து த்ராட்டில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணவே மாட்டேன். ஸோ நெவர் வைட் ஓப்பன் யுவர் த்ராட்டில் ஆஃப்டர் த கோல்ட் ஸ்டார்ட். இன்ஜின் ஆக்சுவலாக வந்து நீங்கள் லோவர் ஆர்பிஎம்மில் நீங்கள் ஹை கியர்ஸில் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் டேமேஜ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சில பேர் ஆக்சுவலாக வந்து இன்ஜினை லக் பண்ண விடுவாங்க. ஸோ இந்த பீரியடில் வந்து எக்காரணத்தை கொண்டு உங்கள் இன்ஜினை வந்து நீங்கள் லக் பண்ணவே விடக்கூடாது. லக்கிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ இன்ஜின் வந்து இப்போ ஹை கியர்ஸில் லோவர் ஆர்பிஎம் போகிறப்போ வந்து டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா? ஸோ தட்ஸ் வாட்ஸ் கால்டு லக்கிங். ஸோ அதை நீங்கள் ஆக்சுவலாக பண்ணவே விடக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ஸ்பீடாக போகிறப்போ போரோட லோடும், அதே நீங்கள் வந்து ஸ்லோவாக ஹை கேஸில் போகிறப்போ போரோட லோடும் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணவே வேணாம், பண்ணவும் கூடாது ஆக்சுவலாக. ஸோ நெவர் லக் யுவர் இன்ஜின். ஓகே, ஸோ உங்கள் இன்ஜினுக்குன்னு ஒரு ஐடியல் ஆர்பிஎம் இருக்கும். அது ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு உங்கள் இன்ஜின் இருக்கும். ஸோ என்னோட பைக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றது ஒரு 4000லேருந்து ஒரு 6000 ஆர்பிஎம் வரை வந்து நமக்கு இந்த இன்ஜினோட ஸ்வீட் ஸ்பாட். 3000 to 6000 அப்படின்றது வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸுக்கு வந்து அது பொருந்துற விஷயம். ஸோ இந்த ஆர்பிஎம்ல தான் நான் வந்து யூஸ்வலாக இந்த கோல்ட் ஸ்டார்ட்டுக்கு அப்புறமா நான் மெயின்டைன் பண்ணுற ஆர்பிஎம். ஸோ இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். இதுக்கு கீழேயும் நான் ஆக்சுவலாக வர மாட்டேன். இந்த கேப்லேயே நான் கரெக்டாக வந்து கியர் சேஞ்ச் பண்ணி நான் கரெக்டாக ஓட்டிகிட்டு இருப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட் ஸ்பாட், உங்கள் வண்டிக்கான ஸ்வீட் ஸ்பாட் எதுவோ அந்த ஸ்பாட்டை நீங்கள் அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து வேக் அண்ட் ஷர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம லைவாக பார்க்கலாம். இதுக்கப்புறமா இது நீங்கள் அகைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா, வண்டி எடுத்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் யூ ஹேவ் டு டூ திஸ். ஒரு 100 மேக்ஸ் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் உங்கள் பைக் நீங்கள் டெலிவரி எடுக்கிறப்போ ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஷோரூம்லேருந்து வீட்டுக்கும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆக்சுவலாக டெலிவரி எடுக்கிறப்போ அதான் பண்ணேன். ஸோ நான் ஆக்சுவலாக என் ராம்நாட்லேயே ஷோரூம் இருக்குது. பட் ஸ்டில் ஐ வென்ட் டு மதுரை. ஏன்னா அது ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றதுனால என்னால் இந்த இதை பண்ண முடியும். அதை நான் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்து தான் இதெல்லாம் எடுக்கவே செஞ்சேன். ஸோ அதை நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப 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 குரூஷியல். அந்த டைமில் நீங்கள் இந்த நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கோல்ட் ஸ்டார்ட் பார்த்தோம். ரெண்டாவது விஷயம், நம்ம கோல்ட் ஸ்டார்ட்டுக்கு அப்புறமா இன்ஜினை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்லேயே ஓட்டணும் அப்படின்றத பார்த்தோம். அந்த தேர்ட் விஷயம் வந்து வேக் அண்ட் ஷர்ட். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ப்ராப்பராக சொல்லித்தரேன். ஸோ இந்த வேக்யூம் ஷெட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வண்டியோட மேக்ஸ் ஆர்பிஎம் நம்ம ஹிட் பண்ண போகிறோம். மேக்ஸ் ஆர்பிஎம்னா 9000 ஆர்பிஎம் ஹிட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டியோட மேக்ஸ் ஆர்பிஎம் வந்து 9500 அந்த மாதிரி காட்டியிருக்கா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சர்டன் கியர்ஸில் ஒரு 7500 ஆர்பிஎம்ல 8000 ஆர்பிஎம்குள்ளே நான் ஆக்சுவலாக வந்து அது வரைக்கும் நான் ஆர்பிஎம் இழுத்துட்டு போய் மறுபடியும் நான் வந்து அப்படி விட போகிறேன். கியர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கியர்ஸ் நீங்கள் பண்ண வேணாம், அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் சுற்றிக்காக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஹைவே இந்த மாதிரி ஹைவேக்கு வந்துக்கோங்க. ஒரு 3rd கியர் 4th கியர்ல நீங்கள் ஆக்சுவலாக ட்ரை பண்ணலாம். நான் அப்படியே சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா. இது நீங்கள் பண்ணுறப்போ பப்ளிக் ஆக்சுவலாக வந்து உங்களை பைத்தியக்காரன் நினைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த ஹைவேல நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஹைவேல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா விச் இஸ் ஃபார் மோர் பெட்டர். ஓகே,
ஸோ உங்களுக்கு போகலாம். ஸோ ஒரு 8000 ஆர்பிஎம் வந்து நம்ம ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த 14 ஆர்பிஎம் நான் வர போகிறோம். ஓகே, அது அப்படியே டவுன் அப்படியே வந்து டவுன் ஆகட்டும். ஆக்சுவலி பின்னாடி எனக்கு எந்த பைக்குன்னு வரல, ஒரு பைக்கை தாண்டி. ஓகே, இது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 3 டைம் நீங்கள் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து வேக் இன்ஷர்ட். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஆஃப் பண்ணிடுறீங்க. நான் அவசரப்பட்டு ஆஃப் பண்ணிட்டேன், பட் நெவர் டூ தட் ஃபார் த ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுறப்போ. ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மலாக உங்கள் ஆர்பிஎம்ல நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்பீடை செட் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வண்டியில் நான் ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு 80க்கு மேலே தான் நான் ஹைவேல மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் சின்ன பிரேக் அப்படியே விட்டாச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து கப்புள் ஆஃப் டைம்ஸும் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை செட் பேக் முடிச்சதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஜஸ்ட் மெயின்டைனிங் த ஆப்டிமல் ஸ்பீட். நான் இப்போ இன்ஜின் ரொம்ப சூடாக ஆக்சுவலாக வந்து என்னோட இன்ஜின் ரொம்பவே சூடாகிடுச்சு. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை நம்ம ஆக்சுவலாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க, டக்குன்னு வந்து ஹார்டாக வந்து நீங்கள் ரெஸ்ட் பண்ண வேணாம். அது எப்பவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, நெவர் டு ஹார்ட் ரெஸ்ட். ஓகே, ஒரு டீ கடை வருது, நான் டீ பிரேக் எடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துட்டேன். then you can start doing that process. ஓகே, ஸோ நான் உங்களை வேறு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள் தான், இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். உங்கள் இன்ஜினை வந்து நீங்கள் லக் பண்ணாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. உங்கள் இன்ஜின் பெட்டராகவே நல்லாவே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். See you then. Stay safe, ride safe. Bye bye.